கிட்டத்தட்ட 10ஆம் 11ஆம் நூற்றாண்டிலேயே 9 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இருந்த பட்டினத்தார் ஒரு கண நேரத்தில் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உடை கோவணத்தோடு வெளியே வந்தார். நான் எப்படி சாப்பாட்டை கண்டால் வெகு வேகமாக நக்கி நக்கி சாப்பிடுகின்றதோ அது போல நாய் போல அறந்தன்மா. ஏன்னா ஒரு துறவிக்கு குறைந்தபட்சம் தான் சொந்தமாக ஒரு ஓடு கூட வைத்திருக்க கூடாது என்று சொல்கின்றார். பார்க்க முடியுமா இந்த இலக்கணத்தோடு? இப்ப இருக்கிற துறவிகளை யாரையாவது நாம் இந்த இலக்கணத்தோடு ஒட்டி பார்க்க முடியுமா? பார்ப்பதற்கு மிக அரிது, பார்க்க இயலாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு முறை சிவபெருமானே பட்டினத்தாரை ஆட்கொள்வதற்காக துறவி வேடம் போட்டு ஒரு பிச்சைக்காரர் கோலத்தில் வந்து பிச்சை கேட்கின்றார் பட்டினத்தாரிடம். பட்டினத்தார் சொல்கின்றார், நானே கோவணத்தை உடுத்திக் கொண்டிருக்கின்றேனே, என்னிடம் வந்து என்ன கேட்கின்றாய்? சோரிடும் நாடு துணிதரும் குப்பை என்று சொல்கின்றார். சோறு போடுறதுக்கு ஊர்ல உள்ளவங்க இருக்கிறாங்க, உடுத்துறதுக்கு துணி குப்பை மேட்டில் கிடக்கக்கூடிய கோவணம் என்று சொல்கின்றார். நல்ல துணி கூட இல்ல,